மக்களின் அச்சத்திற்கு பின் ஒரு வழியாக ஃபெங்கல் புயல் கரையை கடந்துவிட்டது. ஆனால் இதுவரை தமிழகத்தை எத்தனை புயல்கள் தாக்கியுள்ளன என்று தெரியுமா? வாங்க இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தை கடந்த 56 ஆண்டுகளில் சுமார் 30க்கும் அதிகமான புயல்கள் தாக்கியுள்ளன. அவற்றில் கடந்த 15 ஆண்டுகளில் உருவான புயல்கள் குறித்து பார்க்கலாம். 2010 நவம்பர் 1 ஜல் புயல் சென்னை அருகே மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. 2011 டிசம்பர் தானே புயல் புதுச்சேரி கடலூர் இடையே மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. பயிர்கள், மரங்கள், மின்கம்பங்கள் நாசமாகின. 2012 அக்டோபர் 31 நீலம் புயல் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்தது. 85 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. கடந்த 2016 ஆண்டில் மட்டும் ரோனு, கியாண்ட், நடா என்று அடுத்தடுத்து புயல்கள் உருவாகி இருந்தாலும் அந்த புயல்கள் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அந்த வருடம் டிசம்பரில் உருவான வர்தா புயல் அது தீவிர புயலாக உருவெடுத்து டிசம்பர் 12ஆம் நாள் சென்னையை கடந்து சென்றது. வர்தா புயலின் தாக்கத்தினால் 17க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தனர். சென்னையில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஆயிரக்கணக்கான மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டது. இந்த புயலினால் மின்சாரம், போக்குவரத்து தடைப்பட்டு சென்னை மாநகரம் திக்குமுக்காடி போனது. வடக்கு இந்திய பெருங்கடலில் இலங்கை அருகே உருவெடுத்தது ஒக்கி புயல். மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசியது. 2017ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மற்றும் கேரளாவை தலைகீழாக புரட்டி போட்டு சென்றது. கணக்கிட முடிந்தளவு மரங்களையும் மின்சார கம்பங்களையும் பிடுங்கி வீசி சென்றது. ஒக்கி புயல் தாக்கிய அன்றும் அதன் பின்னும் இந்த புயலின் தாக்கத்தினால் இலங்கை, தமிழ்நாடு, கேரளா என மொத்தம் 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். தகவல் தொடர்பு, போக்குவரத்து முடங்கியது. கன்னியாகுமரி பகுதியே தனித்து போனது. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் நாசமாகின. இன்றளவும் அந்த பகுதி மக்கள் இந்த புயலின் தாக்கத்திலிருந்து மீளவில்லை. கஜா புயல் 2018ஆம் ஆண்டு வங்கக்கடல் பகுதியில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவாகிய முதல் புயலாகும். இந்த புயல் ஏற்பட்ட போது 128 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் உருக்குலைந்தன. 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பயிர்கள் கடும் சேதமடைந்தன. பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்தன. இதனால் டெல்டா மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. 2019ஆம் ஆண்டு ஃபானி புயல் ஏப்ரல் மாதம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பின் புயலாக வலுப்பெற்றது. வட தமிழகத்தின் கடற்கரை பகுதியிலிருந்து சுமார் 1250 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த இந்த புயலினால் தமிழகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. கடந்த 150 ஆண்டுகளில் உருவான புயல்களில் ஃபானி புயல் 3வது கடுமையான புயலாகும். அதே வருடம் கியார் புயலானது அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 25ஆம் தேதி தீவிர புயலாக உருமாறி இந்த புயல் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் ஓமன் கடற்கரையை நோக்கி நகர்ந்து சென்றது. மேலும் அதே ஆண்டில் மகா புயல் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 31ஆம் தேதி தீவிர புயலாக உருமாறி லட்சத்தீவு, மினிக்காய் தீவுகளுக்கு இடையே நிலை கொண்டிருந்தது. திருவனந்தபுரத்தில் இருந்து 320 கிலோமீட்டர் வடமேற்கு திசையில் நிலை கொண்டு லட்சத்தீவு பகுதியில் இருந்து 25 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி மகா புயல் நகர்ந்து சென்றது. ஒரே நேரத்தில் இரு புயல்கள் அரபிக்கடலில் நிலை கொண்டிருப்பது அந்த நேரத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. புரவி புயல் 2020ஆம் ஆண்டு இது தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி பிறகு புயலாக மாறியது.
இப்புயலானது பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே கரையை கடந்தது. ஆனாலும் பாதிப்பு ஏதும் அதிகமில்லை. அதே வருடத்தில் உருவான மற்றொரு புயல் நிவர். இந்த புயல் இலங்கையை கடந்து தென் தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை நின்று பின் பலத்த மழையுடன் கரையை கடந்தது. மாண்டஸ் புயல் 2022ஆம் ஆண்டு தென்கிழக்கு மண்டலத்தில் உருவாகி பின் வலுவிழந்தது. அதில் 4 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து மிக்ஜாம் புயல் 2023ஆம் ஆண்டு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி கரையை கடந்தது. இதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டான தற்போது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இதனைத் தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆனால் புயலாக மாறாமல் வலுவிழந்தது. இந்நிலையில் நவம்பர் 29ஆம் தேதி காலை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் வலுவடைந்தது. இதையடுத்து அடுத்த சில மணி நேரத்தில் புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக தீவிரமடைந்துள்ளது. பிற்பகல் 2:30 மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் நவம்பர் 30ஆம் தேதி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டது. புயல் கரையை கடக்கும் போது சுமார் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பரிந்துரை செய்த ஃபெஞ்சல் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபெஞ்சல் புயல் காரணமாக வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த புயல் நவம்பர் 30ஆம் தேதி இரவு மாமல்லபுரம் அருகே கரையை கடந்து சென்றது. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டை தாக்கிய புயல்கள் என்ன என்பதை பார்த்தோம். எதிர்வரும் காலங்களில் புயல்கள் உருவாகுமா, அதற்கு என்ன பெயர்கள் வைப்பார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.